ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீலா மீனும் மாங்காவும் போட்டு ஒரு ஸ்பெஷலான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg சீலா மீனை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். மீன் கூட சேர்க்குறதுக்கு மாங்காய் 4 துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா புளிப்பு மாங்காவாக எடுத்துக்கோங்க. மீன் குழம்புல மாங்காய் சேர்க்கறதுனால புளி எந்தளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். 4 துண்டு மாங்காவுக்கு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். புளியும் பழைய புளியாக எடுத்துக்கோங்க மீன் குழம்புக்கு, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த புளியை தண்ணி ஊற்றி நல்லா இதை ஊற விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ இதோட பவுலில் இந்த புளியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 3 பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சமாக பொடியை நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பை இப்போயே சேர்த்து நம்ம இதில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை மசிச்சு விட்டு பிசைஞ்சு விட்டுட்டோம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். ஒரு மண் சட்டி சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10-12 பூண்டு தோல் உரிச்சதை சேர்த்து இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையும், ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிறத சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் வெங்காயத்தை வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறதோட இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு புளியை கரைச்சி வச்சோம் பாருங்கள், அந்த கரைசலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகணும். 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு குழம்பு நல்லா வற்றி வரும். அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் மீன் போட்டு நம்ம கொதிக்க விட்டோம்னா மீன் குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஓரளவுக்கு வற்றி வந்திருக்கு. இப்போ இதில் மாங்காவையும் மீனையும் சேர்த்துடலாம். முதல்ல மாங்காவை சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா மீனை சேர்த்துடலாம். மாங்காய் மீன் ரெண்டுமே ஒரே டைமிங் தான் வேகிறதுக்கு. இப்போ மாங்காவை சேர்த்துட்டோம். அடுத்து மீனை சேர்த்துக்கலாம். இந்த சீலா மீனில் ரொம்ப முள் இருக்காது, நல்ல சதை உள்ள மீனாக தான் இருக்கும். குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இந்த மீனை தவிர எந்த மீனை சேர்த்தாலுமே இந்த மெத்தடில் குழம்பு வைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மாங்காவை சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம். ஒரு 7 நிமிஷம் மிதமான தீயில வச்சு இந்த மீனை வேக விட்டுக்கலாம். 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். பர்ஃபெக்டாக மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. ரொம்பவும் திக்னஸ் ஆக்கிடாதீங்க குழம்ப. இந்த திக்னஸோடு இருந்தால் தான் ஆறின பிறகும் இந்த திக்னஸ் அப்படியே இருக்கும். ரொம்ப குழம்ப வற்ற விட்டுட்டோன்னா குழம்பு ரொம்ப திக்காயிரும். சாதத்தில் ஊற்றி சாப்பிட சரியாக இருக்காது. மாங்காவும் பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. மீனும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.